மரியாளின் பாடல் ஒரு புரட்சிகரமான பாடலா? மரியாள் கர்ப்பமா இருந்தப்ப பாடின பாட்டு தான் மேக்னிஃபிகட். சபையில அமைதியா பாடப்படுகிற ஒரு பாடல். ஆனா அதோட வரிகளை உற்று கவனிச்சா அது ஒரு பயங்கரமான புரட்சியின் பாடல்னு புரியும். சிலர் இத ஆபத்தான பாடல்னு கூட சொல்லியிருக்காங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்துல மரியாள் பாடுறாங்க, அவர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை உயர்த்தினார், பசி உள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பினார். இது பழைய ஏற்பாட்டு அன்னாளுடைய ஜெபத்தை எதிரொலிக்குது. கடவுள் தலைகீழா செயல்படுவார். இந்த உலகம் பணக்காரனுக்கோ அதிகாரம் உள்ளவனுக்கோ சல்யூட் அடிக்கும். ஆனா கடவுளோட ராஜ்யம் ஏழைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும். மேசியா வரப்போறாரு. அந்த அநீதியான அமைப்பை மாற்றி அமைக்கதான். கிறிஸ்மஸ் கொண்டாடும் பொழுது நம்ம யாரோட பக்கம் நிக்கிறோம்? மரியாள் பாடிய அந்த தேவன் சமூக நீதியின் தேவன், ஏழைகளின் கண்ணீரை துடைக்கிற தேவன். வெறும் பாட்டை மட்டும் பாடிட்டு ஏழைகளை கண்டு கொள்ளாம போனா நம்ம கிறிஸ்மஸ் அர்த்தமற்றது. நம்மால முடிஞ்சா ஒரு சின்ன உதவியாவது தேவை உள்ளவர்களுக்கு செய்வதுதான் உண்மையான வழிபாடு. உங்க கொண்டாட்டம் ஒரு ஏழையின் முகத்துல சிரிப்பை வரவழைக்குமா? யோசிங்க.